வணக்கம் நண்பர்களே. நமது ஆரோக்கியம்தான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய செல்வம். ஆனால் இன்றைய வேகமான வாழ்க்கை சூழலில் நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற உடல்நல பிரச்சனைகள் மிகவும் சாதாரணமாகிவிட்டன. இதற்காக நம்மில் பலர் தினமும் மாத்திரைகளை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த இரண்டு பெரிய பிரச்சனைகளையும் சமாளிக்க உங்கள் சமையல் அறையிலேயே ஒரு எளிய விலைமலிவான தீர்வு இருக்கிறது என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? ஆமாம், நாம் அன்றாடம் பார்க்கும் மொச்சைதான் அந்த அற்புத உணவு. மொச்சையை உங்கள் உணவில் தொடர்ந்து சேர்த்துக் கொள்வதால் உங்கள் உடலில் ஏற்பட போகும் நம்ப முடியாத அறிவியல் பூர்வமான மாற்றங்களை கண்டு நீங்களே வியப்படைவீர்கள். இந்த வீடியோவில் மொச்சையில் மறைந்திருக்கக்கூடிய மருத்துவ குணங்களையும் அது எப்படி நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது என்பதையும் அதன் மற்ற ஆச்சரியமூட்டும் நன்மைகளையும் விரிவாக பார்க்க போகிறோம். அந்த மாற்றங்கள் என்னவென்று இப்போது பார்க்கலாம் வாங்க. மொச்சையின் அற்புத குணங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் இந்த சிறிய பருப்பில் என்னென்ன சத்துக்கள் அடங்கியிருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. லிமா பீன்ஸ் அல்லது பட்டர் பீன்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மொச்சை பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் இது ஒரு ஊட்டச்சத்து புதையல். இதில் உடலுக்கு தேவையான மிக முக்கியமான சத்துக்களில் ஒன்று புரதம் அடங்கியிருக்கிறது. 100 கிராம் காய்ந்த மொச்சையில் சுமார் 15 முதல் 21 கிராம் வரை புரதம் இருக்கிறது. நமது உடலின் திசு வளர்ச்சிக்கும் பழுதுபார்க்கும் பணிகளுக்கும் புரதம் மிகவும் அவசியம். ஆனால் மொச்சையின் உண்மையான சக்தி அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து தான். 100 கிராம் காய்ந்த மொச்சையில் சுமார் 19 கிராம் நார்ச்சத்து இருக்கிறது. இது நமது தினசரி தேவையின் பெரும்பகுதியை பூர்த்தி செய்து விடுகிறது. இந்த நார்ச்சத்து தான் நீரிழிவு போன்ற பல பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வாக அமைகிறது. அது மட்டுமல்லாமல் மொச்சையில் பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்பு சத்து மற்றும் ஃபோலட் போன்ற மிக முக்கியமான தாது உப்புகளும் நிறைந்திருக்கின்றன. பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகின்றன. இரும்பு சத்து இரத்த சோகையை தடுக்கிறது. ஃபோலட் இதய ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கிறது. இத்தனை சத்துக்களையும் தன்னுள் அடக்கியிருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த உணவாக மொச்சை இருக்கிறது. இப்போது முதல் அற்புதத்தை பற்றி நாம் பார்க்கலாம். சர்க்கரை நோய் என்று அழைக்கப்படக்கூடிய நீரிழிவு இன்று பலரையும் பாதிக்கும் ஒரு பெரும் சவாலாக உள்ளது. நாம் உண்ணும் உணவில் உள்ள சர்க்கரையை நமது உடல் சரியாக பயன்படுத்த முடியாத நிலையே இதற்கு காரணம். இத்தகைய நிலையில் மொச்சை எப்படி நமக்கு உதவுகிறது? அதற்கு காரணம் அதனுடைய குறைந்த கிளைசமிக் குறியீடு மற்றும் அதிக நார்ச்சத்து தான். கிளைசமிக் குறியீடு குறைவாக உள்ள உணவுகள் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை மெதுவாகவே உயரச் செய்கின்றன. மொச்சை அந்த வகையை சேர்ந்தது. இதில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து வயிற்றில் நீரை உறிஞ்சி ஒரு ஜெல் போன்ற பொருளாக மாறுகிறது. இந்த ஜெல் நாம் சாப்பிட்ட உணவில் உள்ள சர்க்கரை இரத்தத்தில் கலக்கும் வேகத்தை கணிசமாக குறைக்கிறது. இதனால் சாப்பிட்டவுடன் இரத்தத்தில் சர்க்கரை அளவு திடீரென அதிகரிப்பது கட்டுப்படுத்தப்படுகிறது. அமெரிக்க நீரிழிவு சங்கம் போன்ற பல மருத்துவ அமைப்புகள் தொடர்ந்து பீன்ஸ், பயறு வகைகளை உணவில் சேர்ப்பது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுவதோடு டைப் 2 நீரிழிவு நோயாளிகளுக்கு இதய நோய் அபாயத்தையும் குறைக்க உதவும் என்று தெரிவித்திருக்கின்றன. மேலும் இதில் உள்ள அதிக புரதமும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. புரதம் இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தி உடல் குளுக்கோஸை திறம்பட பயன்படுத்த துணை புரிகிறது. இதனால் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அதன் அபாயத்தில் இருப்பவர்கள் மொச்சையை தங்களுடைய உணவின் ஒரு பகுதியாக சேர்ப்பது மிகவும் அவசியம். இது இயற்கையான முறையில் உங்களுடைய சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க உதவும் ஒரு சிறந்த வழி. நமது இரண்டாவது அதிசயம் உயர் இரத்த அழுத்தம். இது ஒரு அமைதியான கொலையாளி. ஏனெனில் பல நேரங்களில் இதனுடைய அறிகுறிகள் வெளிப்படையாக நமக்கு தெரிவதில்லை. உயர் இரத்த அழுத்தம் என்பது தமனிகளின் சுவர்களில் இரத்தம் அதிக விசையுடன் மோதுவதை குறிப்பதாகும். இது இதய நோய் மற்றும் பக்கவாதம் போன்ற கடுமையான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது. மொச்சை இதற்கு எப்படி உதவுகிறது? இங்கே 2 முக்கிய காரணிகள் உதவுகின்றன: பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம். நம்முடைய உடலில் சோடியத்தின் அளவு அதிகரிக்கும் பொழுது இரத்த அழுத்தம் உயர்கிறது. பொட்டாசியம் இந்த அதிகப்படியான சோடியத்தை சிறுநீர் வழியாக வெளியேற்ற உதவுகிறது. மேலும் இது இரத்த நாளங்களின் சுவர்களை தளர்த்தி இரத்த ஓட்டத்தை எளிதாக்குகிறது. 100 கிராம் வேக வைத்த மொச்சையில் சுமார் 508
மில்லிகிராம் பொட்டாசியம் இருக்கிறது. இது ஒரு குறிப்பிடத்தக்க அளவு. மெக்னீசியமும் இரத்த நாளங்களை தளர்த்தி இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவுகிறது. இது மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைப்பதாகவும் சில ஆய்வுகள் காட்டுகின்றன. ஆக மொச்சையை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது அதில் உள்ள பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இணைந்து உங்களுடைய இரத்த அழுத்தத்தை இயற்கையான வழியில் சீராக வைத்திருக்க உதவுகின்றன. விலை உயர்ந்த மருந்துகளை சார்ந்திருப்பதை விட இது ஒரு எளிமையான மற்றும் பக்க விளைவுகள் இல்லாத ஒரு தீர்வாகவும் அமைகிறது. உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மொச்சை நமது இதயத்தின் உண்மையான பாதுகாவலராகவும் செயல்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் மீண்டும் அதன் நார்ச்சத்து தான். மொச்சையில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து உடலில் உள்ள கெட்ட கொழுப்பான LDL லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அதனுடைய அளவை குறைக்க பெரிதும் உதவுகிறது. இந்த நார்ச்சத்து குடலில் உள்ள கொழுப்புடன் இணைந்து அதை உடல் உறிஞ்சுவதை தடுத்து மலத்தின் வழியே வெளியேற்றுகிறது. இதனால் இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவது தடுக்கப்பட்டு இதயம் தொடர்பான நோய்கள் ஏற்படும் அபாயம் குறைகிறது. மேலும் மொச்சையில் ஃபோலட் என்ற வைட்டமின் B சத்து அதிகமாக இருக்கிறது. இந்த ஃபோலட் ஹோமோசிஸ்டின் என்ற அமினோ அமிலத்தின் அளவை குறைக்க உதவுகிறது. இரத்தத்தில் ஹோமோசிஸ்டின் அளவு அதிகமாக இருப்பது இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்க கூடும். மொச்சையை உணவில் சேர்ப்பதன் மூலம் ஃபோலட் அளவை அதிகரித்து இந்த அபாயத்தை நம்மால் குறைக்க முடியும். மொச்சையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேலும் மேம்படுத்துகின்றன. இதனால் ஆரோக்கியமான இதயத்திற்கு மொச்சை ஒரு தவிர்க்க முடியாத உணவாக மாறுகிறது. அதிகரித்த உடல் எடை இன்று பலரது கவலையாகவே உள்ளது. உடல் எடையை குறைக்க முயற்சி செய்பவர்களுக்கு மொச்சை ஒரு சிறந்த நண்பனாக இருக்கும். இதற்கு காரணம் அதன் உயர் புரதம் மற்றும் உயர் நார்ச்சத்து உள்ளடக்கம். புரதமும் நார்ச்சத்தும் செரிமானமாக அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடியவை. இதனால் மொச்சை சாப்பிட்ட பிறகு உங்கள் வயிறு நீண்ட நேரம் நிரம்பிய உணர்வை தரும். இது அடிக்கடி பசி ஏற்படுவதையும் தேவையற்ற நொறுக்கு தீனிகளை சாப்பிடுவதையும் தடுக்கிறது. இதன் மூலம் நீங்கள் நாள் முழுவதும் உட்கொள்ளும் ஒட்டுமொத்த கலோரிகளின் அளவு இயல்பாகவே குறைகிறது. மேலும் மொச்சை குறைந்த கலோரி கொண்ட ஒரு உணவு. ஒரு கப் சமைத்த மொச்சையில் கலோரிகள் குறைவாகவும் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவும் இருப்பதால் உடல் எடையை குறைக்கும் பொழுது உடலுக்கு தேவையான ஆற்றலையும் சத்துக்களையும் இது வழங்குகிறது. ஆக உங்கள் எடை குறைப்பு பயணத்தில் மொச்சையை சேர்த்தால் பசியை எளிதாக கட்டுப்படுத்தி உங்களுடைய இலக்கை விரைவாக அடைய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான செரிமானத்திலிருந்து தொடங்குகிறது. மொச்சையில் உள்ள கரையாத நார்ச்சத்து நமது செரிமான மண்டலத்திற்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது. இந்த நார்ச்சத்து மலத்திற்கு அடர்த்தியை கொடுத்து அது குடலில் எளிதாக நகர உதவுகிறது. இதன் மூலம் மலச்சிக்கல் பிரச்சனை தடுக்கப்படுகிறது. இது ஒரு இயற்கையான மலமிளக்கியாக செயல்படுகிறது. மேலும் இது குடலை சுத்தம் செய்வதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. குடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி பெருங்குடல் புற்றுநோய் போன்ற கடுமையான நோய்கள் வரும் அபாயத்தை குறைப்பதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மொச்சையில் உள்ள நார்ச்சத்து குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவாகவும் செயல்படுகிறது. இந்த நல்ல பாக்டீரியாக்கள் நமது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மிகவும் முக்கியமானவை. இதனால் சீரான செரிமானத்திற்கும் ஆரோக்கியமான குடலுக்கும் மொச்சை ஒரு சிறந்த தேர்வுதான். இத்தனை நன்மைகளை கொண்ட மொச்சையை எப்படி நம்முடைய உணவில் சேர்த்துக் கொள்வது? ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். பச்சை மொச்சையை ஒருபோதும் சமைக்காமல் சாப்பிடக்கூடாது. அதில் சயோஜெனிக் கிளைகோசைடுகள் போன்ற சில சேர்மங்கள் இருக்கின்றன. அவை உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடும். ஆனால் மொச்சையை சரியாக சமைக்கும் பொழுது இந்த நச்சுத்தன்மை முற்றிலும் நீங்கிவிடுகிறது. காய்ந்த மொச்சை பயிரை பயன்படுத்தினால் அதை சுமார் 8 முதல் 12 மணி நேரம் வரை தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். பிறகு அந்த தண்ணீரை வடித்துவிட்டு புதிய தண்ணீரில் குக்கரில் 4 முதல் 5 விசில் விட்டு நன்கு வேக வைப்பது அவசியம். பச்சை மொச்சையாக இருந்தால் நேரடியாக வேக வைத்து பயன்படுத்தலாம். வேக வைத்த மொச்சையை நீங்கள் பல வழிகளில் சாப்பிடலாம். சுண்டல் செய்யலாம், குழம்பில் சேர்க்கலாம் அல்லது சாதத்துடன் பிசைந்து சாப்பிடலாம். சிலருக்கு மொச்சை வாயு தொல்லையை ஏற்படுத்தக்கூடும். இதை தவிர்க்க சமைக்கும் பொழுது சிறிது இஞ்சி, பூண்டு மற்றும் பெருங்காயம் சேர்த்து சமைப்பது நல்லது. வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை 1 கப் மொச்சையை உணவில் சேர்த்துக் கொள்வது நல்ல பலனை தருகிறது. மொச்சை பல நன்மைகளை கொண்டிருந்தாலும் கூட சில குறிப்பிட்ட உடல்நல பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதை அளவோடு எடுத்துக்கொள்வது நல்லது. கீழ்வாதம்
அல்லது சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருப்பவர்கள் மொச்சையை அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் இதில் உள்ள பியூரின் என்ற பொருள் உடலில் யூரிக் அமிலத்தின் அளவை அதிகரிக்கக்கூடும். இது அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். மேலும் கர்ப்பிணி பெண்கள் மொச்சையை உணவில் சேர்ப்பதற்கு முன் தங்களுடைய மருத்துவர்களிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. இறுதியாக நண்பர்களே, இன்று நாம் பார்த்த தகவல்களில் இருந்து மொச்சை என்பது வெறும் ஒரு சாதாரண பருப்பு அல்ல, அது ஒரு மருத்துவ பொக்கிஷம் என்பது தெளிவாகிறது. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவது, உயர் இரத்த அழுத்தத்தை சீராக்குவது, இதயத்தை பாதுகாப்பது, உடல் எடையை குறைப்பது, செரிமானத்தை மேம்படுத்துவது என இதனுடைய நன்மைகள் ஏராளம். இந்த அற்புதமான உணவு மிகவும் மலிவான விலையில் நம் அனைவருக்கும் எளிதாக கிடைக்கிறது. இனிமேல் மொச்சையை உங்கள் வாராந்திர உணவில் ஒரு அங்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த ஒரு சிறிய மாற்றம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். இயற்கையான முறையில் ஆரோக்கியமாக வாழ இது ஒரு சிறந்த வழி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற ஆர்ஆர் வியூஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். रे